ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஒப்பற்ற நாமத்தில் இன்றைய தேவனுடைய வார்த்தைக்கு தேவ பிள்ளைகளாகிய உங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். சங்கீதம் 78வது சங்கீதம் 70, 71, 72 3 வசனங்கள் தம்முடைய தாசனாகிய தாவீதை தெரிந்து கொண்டு ஆட்டு தொழுவங்களில் இருந்து அவனை எடுத்தார். கரவலாடுகளின் பின்னாக திரிந்த அவனை தம்முடைய ஜனமாகிய யாக்கோப்பையும் தம்முடைய சுதந்திரமாகிய இஸ்ரவேலை மேய்ப்பதற்காக அழைத்து கொண்டு வந்தார். இவன் அவர்களை தன் இருதயத்தின் உண்மையின்படியே மேய்த்து தன் கைகளின் திறமையினால் அவர்களை நடத்தினான். யாருமே எதிர்பார்த்திராத ஒரு உச்சத்தின் உயரத்திலே கொண்டு போய் கர்த்தர் தாவீதை ஒரு காலங்களிலே உட்கார வைத்தார். அதைதான் சங்கீதம் 92:4 தாவீது சொல்லுகிறான், கர்த்தாவே உமது செய்கைகளினால் என்னை மகிழ்ச்சியாக்கினீர். இந்த உயர்வு எப்படி வந்தது? அவன் தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்றவனாக இருந்தான். தேவனுக்கு சித்தமானதை எல்லாம் அவன் தன்னுடைய வாழ்க்கையிலே செய்தான். அன்றைய வார்த்தை சொல்லுகிறது, தன் இருதயத்தின் உண்மையின்படியே மேய்த்து தன் கைகளின் திறமையினால் அவர்களை நடத்தினார். ஈசாய் தன் குமாரனாகிய தாவீதை, உன் சகோதரருக்கு ஒரு மரக்கால் வறுத்த பயிற்றையும் இந்த 10 அப்பங்களையும் எடுத்து கொண்டு போய் பாளையத்தில் இருக்கிற உன் சகோதரர்களிடத்தில் கொடுத்து அவர்களை விசாரித்து வா என்று சொல்லி அனுப்பினான். தாவீது தகப்பன் கொடுத்த பொருட்களை எடுத்துக்கொண்டு யுத்த களத்திலே நின்று கொண்டிருக்கிற தன் சகோதரர்களை இடத்திலே சென்ற பொழுது தாவீதை கண்ட அவனுடைய சகோதரர்கள் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி வேதத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. தாவீது அதிகாலையிலே எழுந்து ஆடுகளை காவலாளி வசமாய் ஒப்புவித்து விட்டு ஈசாய் தனக்கு கற்பித்தபடியே எடுத்து கொண்டு போய் ரதங்கள் இருக்கிற இடத்திற்கு வந்தான். சேனைகள் அணிவகுத்து நின்று யுத்தத்திற்கு ஆர்ப்பரித்தார்கள் என்று 1 சாமுவேல் 17வது அதிகாரத்தில் 20வது வசனத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. போர்க்களத்திற்கு போகிறேன் என்று தனக்கு ஒப்புவிக்கப்பட்டிருந்த மந்தையை அவன் மறந்துவிடவில்லை. அந்த மந்தையை அவன் கருத்தாக காவலாளியின் வசமாக ஒப்பு கொடுத்து புறப்பட்டு போனான். தனக்கு கொடுக்கப்பட்டிருந்த காரியத்திலே அதற்கு உத்தரவாதம் உள்ளவனாக, அதற்கு பொறுப்பு உள்ளவனாக அதை காவலாளி வசமாக ஒப்புவித்ததை நிமித்தம் ஆண்டவர் அவனுடைய இருதயத்தின் உண்மையை பார்த்தார். இன்றைக்கு ஆண்டவர் உங்களிடத்தில் ஒப்பு கொடுத்திருக்கிற காரியத்தின் உங்களுடைய உண்மை தன்மை எவ்விதமாக இருக்கிறது? உங்களிடத்திலே கர்த்தர் ஒப்பு கொடுத்திருக்கிறதை, உங்களிடத்தில் ஒப்பு கொடுத்திருக்கிற ஊழியத்தை, உங்களிடத்திலே ஒப்பு கொடுத்திருக்கிற பொறுப்புகளை, உங்களிடத்திலே ஒப்பு கொடுத்திருக்கக்கூடிய காரியங்களிலே நீங்கள் எந்த அளவுக்கு பொறுப்பு உள்ளவர்களாய், உண்மை உள்ளவர்களாய், அக்கறை உள்ளவர்களாய், கரிசனை உள்ளவர்களாய் இருக்கிறீர்கள்? ஆண்டவர் தாவீதை அவன் இருதயத்தின் உண்மையின் நிமித்தம் கரவலாடுகளை இருந்து ஆட்டு மந்தையில் இருந்து அவனை எடுத்து ராஜாவாக உயர்த்தினார். அவன் உயர்த்தப்பட்டதுக்கு காரணம் அவனிடத்துல ஒப்பு கொடுக்கப்பட்டிருந்த காரியத்திலே அவன் பொறுப்பு உள்ளவனாக, உண்மை உள்ளவனாக இருந்தான். பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் 10வது வசனம் சொல்லுகிறது, கொஞ்சத்தில் உண்மை உள்ளவன் அநேகத்திலும் உண்மை உள்ளவனாக இருக்கிறான். பவுல் தன்னை குறித்து சொல்லுகிறான், உண்மை உள்ளவர்கள் என்று எண்ணி இந்த ஊழியத்திற்கு ஆண்டவர் எங்களை ஏற்படுத்தினபடியால் அவரை ஸ்தோத்தரிக்கிறேன். இன்றைக்கு நம்மிடத்தில் கர்த்தர் கொடுத்திருக்கிற காரியத்தில் பொறுப்பு உள்ளவர்களாய், உண்மை உள்ளவர்களாய் நாம் இருப்போமே ஆனால் நாம் இருக்கிற எல்லையில் இருந்து கர்த்தர் நம்மை தூக்கி எடுப்பார்.
நம்முடைய உண்மையை கண்டு, நம்முடைய உத்தமத்தை கண்டு ஆண்டவர் நம்மை தன்னுடைய கரத்தில் எடுத்து நம்மை ஆசீர்வாதமாக பயன்படுத்துவார். உண்மை உள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவார். இன்றைக்கு உங்களிடத்தில் ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்க காரியத்தில் உண்மையாய் உத்தமமாயிருங்கள். தாவீதை குறித்து இன்னொரு இடத்துல சொல்லப்படுகிறது, ஒரு விசை அந்த மந்தையில் இருக்கிற ஆடை பிடிக்க கரடியும் சிங்கமும் வந்தபோது நான் தொடர்ந்து போய் என் கையாலே சிங்கத்தையும் கரடியையும் கொன்று அந்த கரடியின் கையுக்கும் சிங்கத்தின் கையுக்கும், கரடியின் வாய்க்கும் சிங்கத்தின் வாய்க்கும் என் மந்தையை தப்புவித்தேன் என்று தாவீது சொல்லுகிறார். இன்றைக்கு நம்முடைய உண்மைத்தன்மை, நம்முடைய பொறுப்பை உணர்ந்து, கர்த்தர் நம்மிடத்தில் கொடுத்திருக்கிற பொறுப்புகளை உணர்ந்து அதுல உண்மையாயிருப்போமே ஆனால் கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து உயர்த்துவார். புழுதியிலிருந்து தூக்கி எடுத்து, குப்பையிலிருந்து எடுத்து நம்மை ஜனத்திற்கு அதிபதியாக ஆசீர்வாதமாக வைப்பார். இன்றைக்கு அப்படி ஒரு வாழ்க்கை வாழ நம்மை தேவ கரத்தில் ஒப்பு கொடுப்போம். நம் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும். கர்த்தர் தமது செய்கையால் நம்மை மகிழ்ச்சியாக்குவார். அன்பின் நல்ல ஆண்டவரே, உம்முடைய திருக்கரத்துல இன்றைக்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் எங்களை நம்பி எங்கள் கைகளில் கொடுத்திருக்கிற காரியத்தில் நாங்கள் பொறுப்பு உள்ளவர்களாய், உண்மை உள்ளவர்களாய் இருக்க உம்முடைய கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you.